வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கௌதம் ப்ரோ வந்தாச்சு. வணக்கம். ஆமா, செய்திகள் வாசிப்பது அப்படிதான் வந்து ஆக்சுவலா செய்தி வாசிக்கலாம்னு பார்த்தேன் ட்விட்டர்ல. 4 செய்தி வாக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பக்கவாதம் வந்துச்சு. சரி, போன் இப்பயே வாங்கிருங்க, இல்லைன்னா உங்க லைஃப் முடிஞ்சு அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல போன் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அவ்வளவுதான். உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. இப்பயே உடனே போன் வாங்கிருங்க. +ஆ நான் போன் எல்லாம் சொல்லல, எந்த போனா இப்போ வாங்குங்க. இல்லைன்னா 2 வருஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க லைஃபே முடிஞ்சு அவ்வளவுதான். 2 வருஷத்துக்குள்ள வயசாயிருமா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க வாங்காம விட்டீங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அதனால இப்பயே இன்னைக்கே போய் ஆர்டர் போட்டு வாங்கிருங்க. இது வந்து சேல் மே 9 தான் வருது, அதெல்லாம் தேவையில்லை, இப்பயே வாங்குங்க. இதெல்லாம் எங்க ப்ரோ நடக்குது? நான் ட்விட்டர்ல அதுவும் மெயினா பட்ஜெட் போன் வாங்குறீங்க 15,000 20,000 25,000னா உடனே இப்பயே புக் பண்ணிருங்க, எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான். உங்க லைஃப் தொலைச்சிட்டீங்க. HMD வைப் ஆர்டர் போட்டுறேன். ஓகே, அந்த வைப் 2 தானே புதுசு. ஓகே, இல்லைன்னா அவ்வளோதாங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. 2 வருஷம் இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களால் முடியும்னா இருங்க, இல்லைன்னா இப்போயே வாங்கிருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன். அவ்வளோதான். கடைசியில் த எக்ஸ்பர்ட்ஸ் ஹேவ் ஸ்போக்கன். ஆமாம், உண்மைதாங்க, உங்களுக்கு தெரியுங்க. நான் வந்து அதான் ட்விட்டரில் கடுப்பாகி சும்மா இவனுக்கு போடுறத பார்த்து டார்ச்சர் ஆச்சுங்க. நாளுக்கு நாள் சும்மா 5,000 ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க. இது டெட்டான அரைவல் கேட்டகரியில் நான் ஒரு சில ஃபோன்ஸை வச்சிருப்பேன். 3A லைட்லாம் அந்த கேட்டகரியில தான் நான் வச்சிருந்தேனே. ஏன்னா CMF ஃபோனை நான் பாராட்டி 3A லைட்டு நத்திங்கே கண்டுக்கல அந்த ஃபோனை. அதுக்கு பிரைஸ் ஆயிக்கு, அதுக்கு ஆமா 2,000 3,000 இருக்கு, அதுக்கு பிரைஸ் ஆயிக்கு. சரி, அடுத்து என்ன ப்ரோ சொல்லுங்க, உங்க ஃபேவரட். அதான் உங்க ஃபேவரட் ஃபோன் சொல்லுங்க. விக்கி இன்னைக்கு வந்திருந்தாங்க 5,000 ரூபாய். விக்கி நியூஸ் வீடியோ வரும்போது நாங்க 55,000 ஆக்கலாம்னு பார்த்தோம். உங்க எல்லாருக்காகவும் தான் நாங்க வந்து 45,000 ஆக்கிருக்கோம். ஃபோன் 3 40,000 கிடைக்குது. அது ஃபோன் 3 வந்து 1,20,000 ஆக்குவானா? இல்ல, இவர மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் அந்த கம்பெனி விளங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் 5னா அவனே ஃபோன் 5 விட மாட்டான்டா அப்படின்னு. ஆமா, இருக்கிற எங்களை பத்தி விட மாட்டான். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது ப்ரோ. we guys are always ஏஜென்ட் 5ங்க. ஏஜென்ட் 5 விடுங்க, எலிட் கிடையாது, வெறும் ஏஜென்ட் 5. நீங்க அப்பலாம் நத்திங்கோட இன்ஸ்டா ஹேண்டில் பாத்தீங்களா? இல்லையே, நானும் பாக்குறது இல்லல. பார்த்துட்டு செத்துட்டேன். ஏன்னா ப்ரோ அவனுக்கு சம்மந்தமான வீடியோ போடுறானுங்க ப்ரோ. அத போய் அம்மன வீடியோ போட்டுருக்கானுங்க. ஐயே, விக்கி சொல்லி தான் எனக்கு தெரியும். காட்டுறான், எப்படி பாத்தீங்களா நாங்க வேற லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற. டேய் என்னடா இது, எதுக்கு அப்படி? அதுதான் மார்க்கெட்டிங் டிரான்ஸ்பரண்டா இருக்கனாலயாமா? அவன் டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல. அதனால மேரத்தான் அது நடந்திருக்கு போல லண்டன்ல. அந்த மேரத்தான்ல டிரான்ஸ்பரண்ட் ஜட்டி போட்டு ஓட விட்டுருக்கான். ஐயே, கேஸ் ஆகலையா? தெரியலையே ப்ரோ, ஆகலையே. ஏன்னா அங்கதான் வந்து என்னென்ன இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நத்திங் ஹேண்டில் இருக்கும். என்ன கன்றாவீங்க, இங்க பாருங்க. ஐயே, அவன் போட்டிருக்கானா போடலையா? போடல ப்ரோ. அதான் இந்த இது டிரான்ஸ்பரண்ட் எதுவுமே போடாம இருக்கான். பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு ஜட்டி. ஓப்பன் இயர் எப்படி? அதாவது நீங்களே உங்க பிராண்டை கேவலப்படுத்திக்கோங்கடா. இந்த மாதிரி இளவு எடுக்கிறதுக்கு தான் நீங்க லாக்கி, வேற எதுக்குமே லாக்கி இல்லை. அப்புறம் நாச்சு நானும் இவங்க ஹேண்டில் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா ஓப்பன் பண்ண. இல்லை தம்பி என்ன சொல்ல வரீங்க, இது என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் என்னது, கலர் கலரா இருக்குல்ல. நான் வந்து அதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போய் பார்க்குறேன். ட்விட்டர் எல்லா இடத்துலையும் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில இவன் நிறைய கமெண்ட் போட்டிருப்பானே, வாவ் அப்படின்னு. பசங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் சூன் டு பி ஓப்பன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவன் தான் இதெல்லாம் விற்றான்ல, காண்டம்லாம் விற்றான்ல, அதனால அவங்க பெஸ்ட் சூப்பர். ஜென்சியோட பல்ஸை பிடிச்சது ஒரே ஆள் நத்திங். இல்லை ப்ரோ, இது ஆனால் அதனால தானே அந்த ஃபோனை பார்த்து வாங்கணும். நாங்கள் ஹைப்புக்காகவே வாங்கணும்ல ஃபோனை. இது இப்படி இல்லாமல் பண்ணணும். இப்போ இதனால என்ன எக்ஸ்ட்ரா வாங்குவோம் நாங்கள்? எப்படி ப்ரோ, நானும் நீங்களும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ஸ் 2 வாங்கியிருக்கீங்க ப்ரோ. நம்ம இனிமேல் அதையும் யோசிப்போம் ப்ரோ, வாங்கணுமான்னு. அவ்வளோதான், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நத்திங் ஸ்கிராட்ச். ஆமாம், பட்ஸ் 2 சூப்பருங்க. வாங்கி 3 months கூட ஆகல. யூசேஜ் ரொம்ப கம்மி. வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி தான் யூஸ் பண்ணேன். லெஃப்ட் சைடு அவுட்டு, செத்து போச்சுங்க. எவ்வளோ ஹோப் வச்சிருந்தான்டா உன் மேலே, நாசமா போறான் அவனை. ஆனால் அப்பயே நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு வேற கொடுத்தேன், சேர்றா அப்படின்ட்டு. இப்போ வந்து இதுக்காக நாங்கள் நாளைக்கு வேற போனோம். நான் வந்து என்ன டேட்டு, கௌதம் ப்ரோட்ட கேட்டேன். மே 1ஆம் தேதி இதை ஷூட் பண்ணுறாங்க. மே 2ஆம் தேதி காலையில் நத்திங்கோட சர்வீஸ் சென்டர் ஸ்பென்சர் பிளாசா அங்கே போக போகிறோம். நான் இவர்கிட்ட சொன்னேன், ஏன் ப்ரோ 2A இல்லை ப்ரோ, நல்ல ஆஃபர் ப்ரோ, ஆடியோ 1600 ஆடியோக்காக வாங்கினாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டிராக் ஆடியோலாம் வேற இருக்கு, 1600 ரூபாய் கிடைக்குது. அந்த டிராக்ல விழுந்தவன் தாங்க எந்திரிக்கவே இல்லை, அவனே படுத்துட்டான், பிராண்டும் படுத்துச்சு. இவனை பாத்தீங்களா, காலங்காத்தால அவனை சோத்த போட்டு மாசா. இவன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தான் ப்ரோ. ஆக்சுவலா பிளாக்கு வந்து சாக்லேட் ஆமா பேரு, இதுக்கு வந்து இதான் இன்னொரு கலர், அந்த சில்வர் வித் ஆரஞ்சுக்கு வந்து என்ன போட்டிருந்தான், ஆரஞ்சு கேண்டி அதை போட்டிருந்தானுங்க. இதுக்கு பேர் என்னவா,
இதுதான் அந்த நீங்க ஏதோ படிச்சீங்களே அந்த அன்பாக்சிங்ல. ஆமா அது ஏதோ பேர்லாம் ஆமா இது வந்து கேண்டி பேஸ் பண்ணி தான். ஆமா எனக்கு இந்த டிசைனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் அதனால தான் அப்பவே சொன்னேன் இது வந்து OnePlusக்கு இந்த டிசைனை கொடுத்துரு. அதனால தான் OnePlus நாங்கள் மேரேஜ் ஆகிட்டோம். இனிமே நாங்கள் தான் மாஸ். ஆனால் OnePlusக்கு கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குங்க ஆடியோவில். ஓப்போவோட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவனுக்கு போகுது. ஆமாம் ரியல்மி வந்து பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ரியல்மியில் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த Air 7 Pro, Air 8 Pro, Air 6 Pro எல்லாமே சூப்பருங்க. Air 8 Pro வெயிட்டிங் எப்போ வருதுன்னு தெரில. அடிச்சு வந்து வச்சிட்டேன் ப்ரோ. ஆல்ரெடி இப்போ இதை ஓப்பன் பண்ணனா இங்கே ஆப்பில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க? டெய்லி தான் கேஷுவலாக யூஸ் பண்ணியே. சைக்கிளிங்க்கு தான். இதுதான் தனியாக தெரிவிங்களே, இந்த ரிஃப்ளெக்டர்லாம் கட்ட தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை ப்ரோ. அது அவ்வளோ தனியாக தலைவன் போதும் ப்ரோ. ஆமாம் இங்கே இருங்க துண்டா தெரியுறான்டா. வந்துட்டானா எங்கடா அவன்? இந்த கலருக்காக எனக்கு T200 ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, பால் பச்சை. ஓகேவா 80% கேஸ்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு தடவை ஃபுல் ட்ரைன் பண்ணிட்டேன். கேஸ் 10% வரைக்கும் திரும்ப சார்ஜ் போட்டேன். இது முன்னாடி இருந்த ரியல்மி கேசஸை விட கம்மியாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் அது ஒரு அட்வான்டேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு பாக்கெட்டபிள் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானே 27 மணி நேரம் யூஸ் பண்ணேன். சூப்பர் ப்ரோ மாஸ். ஆமாம் இதில் இப்போ புது பட்ஸ்லாம் இந்த டேட்டா காட்டும். 27 மணி நேரம் 50 நிமிஷம் ஓகே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னங்க ப்ரோ வியர் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து வியர் பண்ணும்போது இதை டெஸ்ட் பண்ணுனதுக்கே நீங்கள் ஆர்வமாக வந்தேன். நான் வியர் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே என்ன தோணுதுன்னா OnePlus ஒரு படி மேலே இருக்கிறோம். இது வந்து அப்படியே இந்த பட்ஸ் மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி ஏர் மாதிரியே இருக்கு. Air 8 ஸ்டெம் பாருங்க ப்ரோ, வைடா இருக்கு பாருங்க. எனக்கு வந்து நாட் பட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்கு. அது டிசைன் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நாட் பட்ஸ் 2R அதெல்லாம் தான் உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும். கரெக்ட். ஆமா ஆமா 3R 2R அது மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட் அவுட் இருந்தாங்க. ஆனா என்ன மேட்டர்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிளாட் வைக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் அந்த பேலன்ஸ்ட்ல வச்சு அந்த பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி வரும்போது அது இருந்ததோ அந்த அளவுலயே வைக்கிறேன். அப்போ ஒண்ணுமே இருக்காது, நேர்கோடா இருக்கும். இல்ல அவன் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ப்ரொஃபைல் வந்து கிளியர் பேஸ் தான் வச்சிருந்தான். ஆமாம் ப்ரோ, இவனுக்கு அன்பாக்சிங்ல டிஃபால்ட்டாவே கிளியர் பேஸ் தான் வச்சு கொடுக்குறானுங்க. கிளியர் பேஸ் தான் இருந்தது. யாரா நீ? சாலா நீ யாரா? இங்க எல்லா கம்பெனி பேலன்ஸ் வச்சு தான் பார்த்துருக்கேன். ஓகேயா இந்த வால்யூம் வச்சிடுறேன். ஆண்ட்ராய்டில் போட்டு பார்த்தீங்களா? ஆண்ட்ராய்டில் பெட்டராக இருக்கா ஐஃபோனில் பெட்டராக இருக்கா? ஆண்ட்ராய்டா T200 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இந்த சரவுண்ட் சவுண்டெல்லாம் கேட்குதுங்க இதில். போருங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன் ஸோ தட் அவங்களுக்கு யூஸ் வோக்கல்ஸ் வேறு லெவலு. இங்கே இருங்க டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஃபேனு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டு இந்த வருஷம் செம்ம வேஸ்ட்டு. அதெல்லாம் பிராண்டட் பட்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க கேனும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் ஏன் கேவலமாக இருக்கு? நான் அதை ஆஃப் தான் வச்சுருக்கேன். ஆஃப் ஆல்வேஸ் ட்ராக்கிங்லாம் ஆஃப் தாங்க. கேவலமாக இருக்குது அதனால் தூக்கிட்டேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு வோக்கல்ஸ் மட்டும் பூஸ்ட் ஆகுது, மியூசிக் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, ஃப்ளாட்டாக இருக்கும். நேச்சர் பேலன்ஸா ஓகேயா? இதில் தான் இயர் பஸ்ஸாக கேட்டோம். பேஸ் போஸ்ட் ஓகே நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியுது. இப்போ பாருங்க பிரைட்டாக இருக்குது இப்போ. இதுதான் ப்ரோ. இதை நீங்கள் பேலன்ஸில் வச்சுட்டு வேறு இது மட்டும் வச்சாலே சூப்பராக இருக்கும். சரி இதுவும் நல்லா இல்லை. அதாவது இந்த மெலடி சாங்ஸ் கேட்குறதோட நல்லா இருக்குங்க. அது இந்த வால்யூம் என்ஹான்சர் எனக்கு பிடிக்கல. பேஸ் ஓவர் பவர் பண்ணல. ஏன் வால்யூம் என்ஹான்சர் ஆஃப்ல வச்சுருக்கீங்க? நல்லா இல்லை. நல்லா இல்லையா? இங்கே பாருங்க. அப்போ ப்ரோவில் மட்டும் தான் நல்லா இருக்குமா அது? உடனே ஆட்டோமேட்டிக்காக 1 இன்ச் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வால்யூம். வேணாம் சட்டில் இதே நல்லாயிருக்கு. ப்ரோ மாடல்ஸுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இந்த நம்பர் சீரிஸ் ப்ரோ மாடல்ஸு. இந்த T சீரிஸ் வந்து இந்த வால்யூம் என்ஹான்சர் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. லோ ஃப்ரீக்வன்சி வச்சா தான் ப்ரோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்குது நல்லா. ஸோ மொத்தம் இதுதான் T200 நல்லா இருக்குங்க. T200 எனக்கு வந்து பெஞ்ச் மார்க் நல்லா இருந்துச்சு அந்த பட்ஜெட்டில். 1700. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா நம்ம பே பண்ணோம்னா இது ஒரு அப்கிரேட் கிடைக்குது நமக்கு. 2.5க்கு சீரியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு தரப்பில் எல்லாம் இது சம்பிரதாயப்படி பவர் ஹவுஸ் போட்டிங்கன்னா எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம்.
ஏன் வித்தியாசமா இருக்குது இதுல? அவ்வளோதான். EQ-வா? அவ்வளோதான். இப்படிதான் இருக்குமா? அப்ப நார்டு தாங்க. நார்டு தான். எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ இது மெலடி சாங்ஸ்க்கு நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். இந்த மாதிரி பவர் பேஸியான சாங்ஸுக்கு கொஞ்சம் சுமாராக தான் தெரியுது எனக்கு. நல்ல வேலை இதை கேட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே குறையறான் அப்படின்ட்டு. இது நார்டு பட்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். நார்டு பட்ஸ் 4 ப்ரோ, இவன் நார்டு பட்ஸ் 3 ப்ரோவே இப்படி விடுவான், பொழிச்சுன்னு விடுவான் பேஸ். என்ன 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 அது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பாட்டு கேட்டாரு. நம்ம இவரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணால் ஆப்பிள் எப்பயுமே லூஸ் மாதிரி இருக்கும். இப்போ கேளுங்க, ஏதாவது மாறி தொலைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ அதான் சொல்கிறேன், ஆப்பிளில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கேவலமாக இருக்கும். அவன் குப்பையில் தூக்கி போடுங்க, அவனை வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இப்பயும் சல்லி பையன், நார பையன். இப்பயும் கூட நார்டு பட்ஸ் தான் ப்ரோ. ஆமா, பட் ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த T200ல இருந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. பட் ஆனால் OnePlus ஒரு பெஞ்ச் மார்க் தாங்க சீரியஸா. அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ப்ரைஸ் துட்டு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா அந்த அந்த ஒரு அதுக்கு தான். இல்லை, அன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அதான் நம்ம இவரு S24 Ultra வாங்கினாரு. அவர்கிட்ட பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி அவர் TWC யூஸ் பண்ணது இல்லையா? ஆமா, IEM மட்டும் தான், அது ஒரே ஒரு IEM வச்சிருக்காங்க. அதுவும் பேசிக்கா அதுதான் அவர்கிட்ட இதை கொடுத்தேன். இதை கேட்டாரு, ப்ரோ என்ன ப்ரோ TWCலாம் நல்லா இருக்கு, நார்டு கொடுத்தேன். அடுத்து பட்ஸ் 4 ப்ரோவா? பட்ஸ் 3 ப்ரோ, பட்ஸ் 4 ப்ரோ ரெண்டும். அவர் வந்து சொல்லிட்டாரு, அது ரெண்டும் வேற மாதிரி இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு, அது ஃபிளாக்ஷிப்புங்க அப்படின்னு அவருக்கு அது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருந்தது. பாத்தீங்களா, அது ரெக்கார்டிங் நான் தான் டவுட் பண்ணேன். அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, கேவலமா இருந்துச்சுங்க ரெக்கார்டிங் ஆன் பண்ணோன்னே. ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் இவனை சந்தேகப்பட்டேன், சாரி ரியல்மி, என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்க அந்த மெலோடி சாங்கும் கூட பாத்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு கேட்டா இதுல நல்லா தான் ப்ரோ இருக்கும். அப்படியா? ஓகே. இல்ல எனக்கு பவர் ஹவுஸ் போட்டானே தெரிஞ்சிருச்சு. நான் இதை எப்படி பார்த்தேன்னா கேப்பபிள் பட்ஸ் அதான் ப்ரோ. நான் எப்படி பார்த்தேன்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோவும் இதையும் பார்க்கும்போது இவனுக்கு 95 அவனுக்கு 100 அந்த மாதிரி. அவ்வளவுதான், ரொம்ப பக்கத்துல இருக்கான். ஆமா. அவன் எங்க ஸ்கோர் பண்றான்னு பார்த்தா பேஸ் எக்ஸ்ட்ரா மார்ஜினல் டிஃபரன்ஸ். பேஸ் லவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மெயினா நார்டு தாங்க செமையா இருக்கும். இதெல்லாம் வந்து பட் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் லுக்குக்காகவே வாங்குவீங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்க EQ தானே வச்சிருக்கீங்க, அதான் பயங்கரமா இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுங்க, செஞ்சு கேவலமா இருக்குது. இப்போ போடுங்க பாட்டை, ப்ளே ஆகல பாட்டுங்க. என்ன சரௌண்டுங்க அப்பா, 2500 ரூபாய்க்கு தரோங்க. செம்ம பிரைட்டா இருக்குங்க அப்பா, ஒர்த்துங்க சீரியஸா. T200லேருந்து இது அப்கிரேடு தாங்க. T300 அப்படின்னு வரணும், பட் அவன் டைரெக்டாக 500 ப்ரோன்னு போயிட்டான். 1000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணியிருக்கானுங்க ஆக்சுவலாக, எக்ஸ்ட்ரா அந்த 1000க்கு. ப்ரோ பேஸ் செம்ம பஞ்சியாக இருக்குது ப்ரோ, நல்லா க்ளீன் டீட்டெயில்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு நான் இப்போ தான் அந்த மாற்றி காட்டணும் போல. பட் உங்கள் டியூனிங் தான் நல்லா இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நேச்சுரலை வச்சு நம்ம அந்த இது மாற்றுவோம்ல, லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் 3ல் வைங்க. அவ்வளோதான் செம அல்ட்டிங்க, செம ஃபன் பட்ஸ் ப்ரோ சீரியஸாக. எனக்கு என்ன, ஐ எம் இம்ப்ரெஸ்ட். எனக்கு இப்போதைக்கு வருத்தம் என்னது, பேசாமல் இந்த 2A கபோதி பதில் இதை வாங்கிடலாம். மென்டலி என்ன இப்போ அலைய விட்டான்டா, வெயிலில் நான் போகணுண்டா அவ்வளோ தூரம். ஸ்பென்சர் இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக என்ன யோசிச்சேன்னா, ரியல்மி பட்ஸ் ஆர் 7 பற்றி ஒரு ரிவ்யூ வந்துச்சு, மெயில் ரிவ்யூ. பார்க்க அழகா க்யூட்டாக இல்லை செம்ம குட்டியாக இருங்க வா, அல்டிமேட்டு. ஒரு மெயில் ரிவ்யூ வந்துச்சு ப்ரோ. எது இந்த பட்ஸுக்கா? Air 7 யார் ஹரியா கக்கரோட்டா? மெயிலில் ஹரின்னு தானே இருந்துச்சு, அது அந்த ஃபோனோட சேர்த்து ரியல்மி ரிவ்யூ வந்துச்சாதா? காரி துப்பி இருந்தான், அது நம்ம ஹரி தான் ப்ரோ, அதான் அவ்வளோ மீன் போட்டிருக்கான். காரி துப்பி வச்சிருந்தான் ப்ரோ. இந்த கருமத்தை வாங்கினதுக்கு அப்டேட்ல முடிச்சு விட்டாங்களாம். ரியல்மினா அப்படிதாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபோன்னா பெயிண்ட், இதுனா ஆடியோனா மியூட் பண்ணி மஃபல் ஆக்கி விட்டுருவோம். படிக்கிறீங்களா அது? என்ன பண்ணுறது ரியல்மி? அவன் திட்டிருந்தான், நான் வந்து யூஸ் பண்ணேன், அப்டேட் வந்த புதுசுல யூஸ் பண்ணும்போது சந்தோஷமா இருந்தது, அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க, நாசமா போச்சு அப்படின்னு போட்டு. ஆமாம் ப்ரோ, ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தான். நான் அதான் கேட்டேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் வரையா, அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சொல்லிட்டு இருந்தான். ப்ரோ அந்த நாயை வந்து ரியல்மியை மட்டும் நான் பேசாமல் நான் நாட் பட்ஸ் 3 ப்ரோ வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தான். நான் காசு கம்மியாக இருக்குன்னு இதை வாங்கிட்டேன் ப்ரோ, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, முடிச்சு விட்டான். இப்போ அந்த ட்விட்டர்ல எங்க போனாலும் இப்பயே நீங்க போன் வாங்கலன்னா ரத்தங்கி 7 அவ்வளவுதான் முடிஞ்சு, 2 வருஷத்துக்கு அவ்வளவுதான். அதுக்கு நான் போட்டிருந்தேன், எல்லாம் அப்படி சாகடிக்கிறீங்க அறிவு. அவனும் வந்து போட்டிருந்தான். ஆமா, என்னன்னா
நீ எதனால வாங்குடா அப்படின்னு ரிப்ளை போட்டிருந்தேன். ஆமா. நீ எதனால வாங்கு ஏன்னா அவன் என்ன போட்டுருந்தானா ஸ்டாக்ல வச்சு ஏதோ ஒளி வச்சுக்கிறானுங்க, தர மாட்டேங்கிறானுங்க. ஐயர் வேரியன்ட் வேணும்னு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாருக்கு ஸ்டாக் பண்ணி வைக்கிறான்னு தெரியல. அது அப்புறம் அவனே போட்டிருந்தான், நான் பழைய போனே வச்சுக்கிறேன் போங்க. ஆமா, நான் இன்னும் 2 வருஷத்துக்கு என் இதே போன் வச்சுக்கிறேன். G85 6 G85 தான். G85 என்ன அப்படியே சாகடிக்கிறாங்க, நான் இதுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டேய் என்ன கொன்றுங்க, நான் பேசாம வீட்டுல என்னப்பா உப்புமாப்பா என்ன கொன்றுங்க. உப்புமாலாம் இல்ல, பாவக்காய் குழம்பும் அதுதான். டேய் என்ன யாரா கொல்லுங்க, பாவக்காய் குழம்புமா டெய்லி ஒரு மீன். ஆனா நைட்டு கால் பண்ணா பாவக்காய் குழம்பு மட்டும் இருக்கும். பாவக்காய் குழம்பு அது மாதிரிதான், ஒன்லி பாயாசம். டார்ச்சரா இருக்கு நண்பர்களே. ஆனா என்ன பண்றதுன்னே புரியல, ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா பேனிக் பையிங் வேணாம். கரெக்டாக சொல்லுவேன், நாங்கெல்லாம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டும் பார்த்துட்டு இருப்போம். ஆமா ஆமா, எனக்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்டே போதும்னு தோணுது. அதையும் தாண்டி பிரைமரி மார்க்கெட்லயே இப்ப பாருங்க S25 சீரிஸ் திடீர்னு பிரைஸ் இங்க வரைக்கும் வருது. S25 FE, S25, S25 Plus இதுதான் இந்த வரப்போற அந்த மே சேலெல்லாம் நீங்க பாக்குற ஃபோன்ஸா பார்க்கலாம். சப்போஸ் சாம்சங்ல ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தது வந்து S25 FE, S25 கேட்டிருந்தாங்க. ப்ரோ எவ்வளோ ரேட்டு ப்ரோ வரும், ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, நாங்கள் S25 பார்த்துட்டு இருக்கோம் வாங்குறதுக்கு, ஏன்னா காம்பாக்டாக வேணும், எனக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னு. இல்லை ப்ரோ, ஆனால் ஃபேக்ட் என்னன்னா S25 FE இப்போ சப்போஸ் 43 வித்தவுட் ஆஃபர், 45 இருந்தது, இப்போ 43 வைங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெயிலையும் இருக்கட்டும் கமெண்ட்லையும், எனக்கு 40,000க்கு ஒரு ஃபோன் சொல்லுங்கண்ணா, கேமரா ரிலேபிளா இருக்கணும். ஆமா, சரி நைட் டைம்ல போய் நீங்க வீடியோ போட்டோலாம் எடுக்க மாட்டீங்கன்னா, அப்போ இதை தைரியமா நான் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம் சார் நம்பும் போது. அதனால வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த பசங்க வந்து இந்த ட்விட்டர்லயும் சரி யூடியூப் சேனல்லையும் சாகடிக்கிறாங்க ஒரு சிலர்லாம். ஆமா, இப்போ போய் வாங்கலைன்னா கிட்னி போயிடும், சட்னி ஆயிடும். அவ்வளவுதான், லைஃப் தொலைச்சிட்டீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. உங்களால இனிமேல் ஃபோனே வாங்க முடியாது, அவ்வளவுதான். இதுதான் இப்படிதான் இதே ரிப்பீட் மோட்லயே பேசிட்டு தான், பிராண்டுக்காரன் கூட பேச மாட்டான். அப்படி அதெல்லாம் அந்த ரியல்மி CEO மட்டும் தான் ட்வீட் போட்டுட்டு இருப்பான் அப்பப்ப. 2 பேரும் ஒரே ஆட்கள் தான் போல. 2 பேருமே ஒண்ணுதானா? அதே டெய்லர் அதே வாடகை. ரியல்மி CEO ஹேண்டில் யாரும் என்ன நீங்களும் அதே மாதிரி? அதான் அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நான் ரியல்மி CEOவா இருக்கேன். ஆமா, அவர் ரியல்மிலேயே ரியல்மி CEO வேலை பார்க்குறாரு. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். அதனால இங்க பாருங்க, பேனிக் பையிங் வேணாம். இந்த டீல்லையும் ஒரிஜினல் பழைய ஃபோன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒர்த்தியாக வரும். வெயிட் பண்ணி சேல் வந்தா ஃபோன் கண்டிப்பா மாற்றணும் அப்படின்னா சேல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க ஃபோன் மாற்றணும்னு நினைக்கிறவங்க. இப்போ அந்த May 9th அந்த சாசா லேலே சேல் வருது, அதில் வெயிட் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல பெரிய சேல் வரும், அந்த ஃப்ரீடம் சேல்னு ஒன்று போடுவான். அது எல்லா வருஷமும் நடக்கிற சேல். தீபாவளிக்கும் இந்த ஃப்ரீடம் சேலும் எப்பயுமே வந்து டீல்ஸ் கிரேசியா இருக்கும். என் கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி டீல் கிரேசியா இருக்கிறதுலயே ஆமா இப்போ வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறது ஆப்பிள். ஆமா, அந்த டைமும் அவன் பழைய மாதிரி பிரைஸ் குறைச்சானா என்ன பண்ணுவீங்க? கிரேசி தான் ஆக்சுவலா. ஏன்னா அடுத்த வருஷம் எல்லாரும் பிரைஸ் 18 கிடையாது, ஒன்லி ப்ரோ சீரிஸ் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ 18க்கு பதிலாக திரும்பவும் அடுத்த வருஷம் வாங்கணும் 17 தான் வாங்குவான். நீங்கள் இந்த தீபாவளி சேல்லேயே அடிமட் ரேட்டு வாங்கிடலாம், 17 வாங்கி அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவன் என்ன ஸ்டாக் பண்ணுறது, நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க. அவன் யார் ரசாலா? ஆமாம், நீங்கள் பண்ணுங்கடா ஸ்டாக்கு. எஸ், ஒரு சில பேர் ஒருத்தர் வந்து நம்ம இதில் கமெண்ட் போட்டிருந்தாரு, 65,000க்கு iPhone 17 வாங்கினாராம் வித்தவுட் எனி இந்த ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் கார்டு ஆஃபர்லேயே வந்துச்சு அவருக்கு. ஆஃப்லைனில் 65க்கு வாங்கிட்டேன் ப்ரோ, வெரி ஹாப்பி ப்ரோ, நான் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஆஃப்லைனில் போய் தேடி இருக்காரு, 65,000 சில்லறைக்கு வாங்கியிருக்காரு. சரியான டீல் ஆக்சுவலாக. ஏதோ கார்டு ஆஃபர் சொன்னார், சாரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காரு. இது ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு இருக்குல்ல, அதில் ஆஃபர் வந்துச்சு அவருக்கு. ஒரே வந்துட்டு உடனே போயிடுச்சான் கொஞ்ச நேரத்துலேயே. அவர் கரெக்டாக ஆர்டர் போட்டு பிளேஸ் ஆகி டெலிவரி ஆயிடுச்சான் ஃபோன். பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா இப்போ யூஸ்டு மார்க்கெட்லேயே 73,000 விற்கிது. ஆமாம், யூஸ்டு மார்க்கெட்டில் அதிகமாக தான் இருக்கும். 73K 72K. அது ஏதோ கார்டு ஆஃபர் ப்ளஸ் ஏதோ கூப்பன் ஏதோ வந்துச்சான் அவருக்கு. சடனாக டப்புன்னு போட்டு வாங்கிட்டார் அவர். சூப்பராக இருந்துச்சு. ஓ சமலக்கியா நீ, இது ஒர்த்தான அவர் கேட்டிருந்தாரு. எனக்குலாம் வயிறு எரியுதுடா. ராவா குடிச்ச வேணுன்னே அப்படி சொல்றது ஒர்த்தான்னு கேட்டு. உங்களுக்கு தெரியாது மார்க்கெட்டில் என்ன கேட்குறாங்க. சரி, ஏதோ ஒன்று நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பண்ணி விடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போய் முடிய போகுது. சரி, என்ன நீங்கள் வேறு செம ஃபன்னாக நிறைய அனுப்பிட்டு இருந்தீங்க. அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு, ஒன்லி ஃபன். அனுப்புன எல்லாமே ஃபன்னாக தான் இருந்தது. யூடியூப் ஆப் ரீடிசைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுவும் லிக்விட் கிளாஸ் கொண்டு வந்தோமா? இல்லை, எல்லா ஆப்புமே லிக்விட் கிளாஸ் ஆகிடும் ப்ரோ. எதுக்கு? ஆப்பிளுக்கு. ஆமாம், ஆப்பிளுக்காக. ஆப்பிளில் எல்லா மக்களுக்காக இல்லை, உனக்காக அப்படின்ட்டு அந்த அரவிந்த் சாமி டைலாக் தான். உங்களுக்காக. ஆல்ரெடியே இதில் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. ஆமாம், ஆனால் டெலகிராம் சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. எனக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன், டெலகிராமோட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிக்விட் கிளாஸோடது ஆப்பிளோட நல்லா பண்ணியிருந்தான்.
அது ஆண்ட்ராய்ட்லயும் நல்லா இருந்துச்சு, அதுவும் ஜோக்கு. ஆமாம். ஓகே, ஸோ மொத்தம் இப்போ நம்ம வந்து லிக்விட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பெட்டராக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஐஃபோன் யூசர்ஸ் இனிமேல் கண்ணாடி இல்லை நீங்கள் அப்படின்னு அந்த ஒஸ்தி டயலாக் சொல்லுங்க. நான் கண்ணாடி மாதிரி இல்லை அப்படின்னு எடு. சரி, மொத்தம் யாராவது யூடியூப் பீட்டால இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆமாம். இதில் வேற என்னடான்னா முன்ன ப்ரீமியம் போட்டால் தான் பிக்சர் இன் பிக்சர் வரும். ஆமாம், இப்போ ஃப்ரீயாகவே வருது எல்லாருக்கும். அதனால அதை வந்து ஃப்ரீ பண்ணிட்டானுங்களாம். ஆண்ட்ராய்ட்லையும் சரி iOS ரொம்ப நன்றிடா. ஏன்னா எல்லாராலையும் இது பண்ண வாங்க முடியலடா. அதனால எல்லாரும் அந்த பிக்சர் இன் பிக்சர் அது வந்து எல்லாருமே வெல்கம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. இங்கே வருங்க, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்க போகிறீங்களா, அது அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் உழைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்பெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷம் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா ஆப் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அப்டேட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓஎஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். உண்மை அதுதான் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஹெட்ஃபோன் ஆப்பே 400 MB கேட்குறான். அது இதில் அப்படி தான் இருக்குது. ரியல்மி அது iOSல எப்பயுமே அப்படி தான். ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக பாயாசம் ஸ்பெஷலாக. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, நான் 4 வருஷம் யூஸ் பண்ணுறேன், 6-7 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால நீ சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இருந்த குவாலிட்டி ஆஃப் ஃபோன்ஸ் வேற ப்ரோ. இப்போ எங்கே இருக்கு சொல்லுங்க முதல்ல. இல்லை இப்பயும் குவாலிட்டி ஆஃப் ஃபோன் நல்லா இருக்குன்னே வைங்க. முதல்ல நம்ம எல்லாரும் ஆசையை கட்டுப்படுத்துங்க. அதெல்லாம் இல்லை, நான் அப்டேட் பண்ணுவோம், வந்த உடனே பண்ணுவோம். அப்டேட் மட்டும் இல்லை ப்ரோ, ஃபோனையே மாத்திர மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. உடனே ரிப்பீட்டடா டிச்சுக்கு போயிட்டு இருக்கேன். X200 Ultra X300 Ultra வாங்குவோம். அதானே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபோன். அப்புறம் என்ன? ஆமாம், அதே பெயிண்டர் அதே வாடகை அதே பெயிண்டர். அப்புறம் எதுக்கு அதை வாங்கணும்? அதுக்கு X200 Ultra வாங்கிக்கலாமே. அதெல்லாம் கிடையாது, லேட்டஸ்ட். சரி, லாக் வீடியோ எடுப்பாங்க என்ன சும்மாவா போட்டு தள்ளுவோம். டேய், நீ உனக்குலாம் அறிவே கிடையாதாடா. ஜிமெயில். ஆமாம், இதில் இது அதனால தான் நல்லா ஒர்க் ஆகுது போல ஜிமெயில் இதில். இல்லை என் கேள்வி என்னன்னா, வேர்ல்டு பாப்புலேஷன் 8.2 பில்லியன், ஜிமெயில் வந்து 10 பில்லியன் மேலே டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கான். ஏன்டா ஆகாது? எத்தனை டிவைஸ், எவ்வளோ அக்கௌண்ட் தாங்க மேட்ரு. இவன் நீ ட்விட்டர் அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டு செத்துடுறா, தயவு செஞ்சு வராதரா, நீலாம் இங்கே வராதரா. இதெல்லாம் ஒரு மேட்ரு. இந்த மாதிரிலாம் ஒரு டேட்டா எப்படா கொண்டு வர? இந்த ஆட்டுப்புழுக்க அளவுக்கு ஒரு மூளை இருந்தாலும் கூட அந்த மாதிரி யோசிச்சிருப்பான். சின்ன பசங்களை கேட்டாலே தெரியும் பைத்தியக்காரனாயே அப்படின்ட்டு. ஒருத்தர்கிட்டயே 5 அக்கௌண்ட் இருக்கு. 5 அக்கௌண்ட் 5 போன் வச்சிருந்தாங்கன்னா 5 முடிஞ்சிச்சு. அப்புறம் எங்க காமேஷ் ப்ரோ எங்க போவாரு? 15 அக்கௌண்ட், 15 ஜிமெயில், 14 ஜிமெயில். யாரா நீ? இங்க இருங்க, சுவிட்சர்லாந்துல வந்து அன்யூஸ்டு ஸ்பேஸ் ட்ராக்குக்கு பிட்வீன் வந்து சோலார் பிளான்ட் மட்டும்தாங்க. ஆமா ஆமா. எனக்கு இங்க என்ன தோணுச்சுன்னா, நம்ம இதுல வந்து பெரும்பாலும் நிறைய ட்ரெயின்ல ட்ரெயினே அதுதான். ஆமா, அதுதான் ட்ரெயின். யாராவது பாத்ரூம்ல உட்காந்தாங்கன்னா கீழே அங்கதான் வந்து விழுப்பது, பேனல் மேல விழுந்துட்டு இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஊர்ல வந்து வடக்குல ட்ராக்கே திருடினானுங்க. ஆமா, இதெல்லாம் போட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் நாங்க. ஆமா, மொத்தமா எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ கவர்மெண்ட். வாசல்ல ஒரு இது வச்சிருவாங்க, IRCTC தேங்க்யூ. அவ்வளவுதான். போர்டே சுவிஸ்ல பண்றாங்கன்னா, சுவிஸ்ல இருக்கிற ஒருத்தரோட பர் கேபிட்டா என்ன, அவன் நிறுத்தி இந்த பேனல்ல பிச்சுட்டு போறது அவனுக்குலாம் ஒரு வேலையா? அவனுக்கு வந்து கொஞ்சம் மனுஷனா நடந்துக்குவானுங்க, நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. இங்க இருங்க, இதுல வேற என்னடா சவச்சி துப்பிடுவாங்க. ஆமா, அது வேற இருக்குது. அந்த பேனலை கிளீன் பண்றதுலயே நம்ம ஆளுங்க டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ரைட்டு. ஆல்ரெடி வடக்குல இந்த ட்ரெயின்ல தொங்கிட்டு வரேன்ட்டு மண்டை அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு, பாத்தீங்களா? ரீல்ஸ் போடுறன்ற பேர்ல இந்த படிக்கட்டுல இருந்து இப்படி மூடுற ட்ரெயின்ல அப்படியே தலையோட பட்டாரம் அடிச்சு கீழே விழுந்துறானோ, முடிஞ்சு காலி. இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்களும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பொண்ணுங்க என்ன பண்ணி பண்றாங்க தெரியுமா? படிக்கட்டுல இருந்து அப்படியே இறங்கி குதிக்குதுங்க, ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறாங்க. அந்த பிசிக்ஸ் அதெல்லாம் எதுவும் தெரியாது போல. குதிச்சோன்னா மூஞ்சிதான் போய் இப்படி அந்த கல்லு ஷார்ப்பாக கல் இருக்கு, அதில் போய் இப்படி அடிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியாது. அவ்வளோதான், அந்த ட்ரெயினும் போயிடும் அப்படியே. அந்த வீடியோ ட்ரெயின்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு இருந்தவன் எவனா எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அவன் போஸ்ட் பண்ணிட்டு லைக் வியூஸ் வாங்கிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து திறந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இது திருவிளையாடல் ஆரம்பம். நம்மளா? வாவ், காமேஷ் ப்ரோ. நம்மளே பார்த்தது இல்லையே? நம்மளே பார்த்தது. ஆமாம் ப்ரோ, எத்தனையோ வாட்டி இது பார்த்துருக்கோமே. திருவிளையாடல் ஆரம்பம் காமெடி சீனு. எந்த இடத்துல இது வரும்? நம்மளும் எத்தனையோ காமெடி சீன் பார்த்தோமே திருவிளையாடல் ஆரம்பம்ல. எப்படி இவரை மிஸ் பண்ணோம்? கண்டிப்பா அவர் தான். பாக்கெட்ல சாம்சங் இருக்குன்னு பாருங்க. காமேஷ் ப்ரோ எல்லா படத்துலயும் வந்துடுறாரு அவரு. சைலண்டா வேலை பார்க்குறாரு. பேக் டு பேக் காமெடி இதுதான் இல்லையா? அந்த சட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த சட்டை போட்டிருக்கிற சீன் வருதான்ட்டு.
பின்னாடி ஒரு ஷாப் ஷர்ட் ஒருத்தர் இருக்கான். இதோ ப்ரோ என்ன ப்ரோ ஒரு சீனே வந்திருக்கு, நம்ம இதை கவனிக்க. வீட்டில் பொண்ணு பார்த்தா பிடிக்கலையா? சிவப்பு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு. டைம் வந்து 9 நிமிஷம் 30 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க. அந்த திருவிழாவில பேக் டு பேக் காமெடி சீன்ஸ் இருக்கும்ல, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆதித்யா டிவி யூடியூப் சேனல்ல வருதுங்க. ஆமாங்க, பாத்துருங்க. காமேஷ் ப்ரோக்கு ஒரு சல்யூட்டை போட்டுடலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறேன். விருமாண்டி வில்லன்டா. ஆமா, அந்த டைமோட போடுங்க. உருமாண்டியை போடுவேன். ஆமா, உருமாண்டி வில்லன்டா. டைம் வந்து அதை கிளிக் பண்ணாலே வருமே கமெண்ட்ஸ்ல, அந்த சைட்லயே காட்டுமே. கரெக்டா வர இடத்துக்கு போயிடலாம். மீட் வேணுகோபால். அவர் பேர் வேணுகோபாலா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். அது வேற கம்பெனி. சரி, ஓகே. அதான் இதை கிளிக் பண்ணா வந்துரும் ப்ரோ. இங்க இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணாலே காட்டிடுமே டைம். அவ்வளவுதான், டைம் ஸ்டாம்ப். ஓகே, அவ்வளவுதான். உருமாண்டி வில்லன் கீழே கமெண்ட் போட்டு. இனி ஸ்பூக்கி ஏரா. அப்போ வந்து அவர் லவர் பாயா இருந்தாரு, இப்போ வந்து வெரி பாய் ஆயிட்டு. வெரி பாயா. போட்டுடுங்க. காமேஷ் ப்ரோக்கே அனுப்பிடுவோம். ஆமா, சைலண்டா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். உருமாண்டி வில்லன்னா சும்மாவா? தசாவதாரம் கமல் என்னயா எங்கால் பாத்தீங்களா? நிறைய படத்துல இருக்காருயா, அடையாளமே தெரியல. சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசானவர் வரைக்கும் நடிச்சிருக்காருங்க எல்லாத்துலயும். எப்படி? ஆனா செம எங்க இருக்காரு ப்ரோ? அல்டிமேட் படமே பழசுல ப்ரோ. எப்போ வந்து திருவிழா ஆரம்பம்? இப்ப தெரியுதுங்க ஏன் இவருக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தின்னு. மனுஷன் அப்பயே பயங்கரமா இருந்திருக்காரு. அவர் கலரை பாருலே, அவர் ஸ்டைல பாருலே, ஹேர் ஸ்டைல பாருலே, ட்ரெஸ்ஸிங்க பாருலே. 2006 ஆமா ஐயா. அப்ப 2005ல ஷூட் பண்ணிருப்பாங்க படம். 20 இயர்ஸ் மேல. 2005ல நான் 11th ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டல்ல இருக்கேன். 20 இயர்ஸ்க்கு மேல இல்ல, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கமேஷ் ப்ரோ வயசு 26 அந்த மாதிரி. ஆமா, அப்பயே இண்டஸ்ட்ரியில நாங்க அதான் 1999 டைம்லயே நிறைய எங்க போய் நின்றேன்ல. பா சரி, மனுஷன் வேற லெவல் தான். கொஞ்சம் ஓவரா தான் போறேன். சும்மா கேஸ்டிங்ல எங்கேயா போட்டிருப்பாங்களான்னு பார்த்தேன். அது மூவி அந்த கேஸ்ட்ல வரும், இதுல வராது மோஸ்டா. என்ன மாதிரி பெரிய இடத்துல மட்டும். தாமிரபரணம் சரியான படம் ப்ரோ. ஆனா இவனுங்க சீக்வல் எடுக்கிறன்ற பேர்ல தான் படத்தை முடிச்சு விட்றானுங்க. வேற எடுத்தாங்களா என்ன தெரியல. தாமிரபரணம் 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அதெல்லாம் வரலையா? எதுக்கு 2 பார்ட் எடுத்தானுங்க? சண்டைக்கோழி. ஐயோ கரெக்ட். தாமிரபரணி 2007. காமெடிலாம் அவ்வளோ ஜாலியாக. இதில் இந்த ஹீரோயினுக்கு தான் அவ்வளோ ஃபேன்ஸுங்க அந்த டைமில். ஏன்னா அது சின்ன பொண்ணாக இருந்துச்சு அந்த டைமு. ஸ்கூலோ காலேஜோ அது மட்டும் இல்லை ப்ரோ, ரொம்ப சிம்பிளான. ஆமாம், ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறது எல்லாருமே இதோட ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தானுங்க. என்னடா இது? ஓ, இதுதான் அவங்க பேரா? ஆமாம். ஓ, இப்பயும் அவங்க 34 தானா? ஆமாம், சந்தானம் கூட நடிச்சிருந்தாங்களா ஹீரோயினா ஒரு படம். அவனோட ஜோடியாக வருவாங்களா, ஆரியா வந்து கிஃப்ட் கொடுப்பான். ஆரியாவும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ, அந்த சரக்கு பாட்டில் வச்சு ஒரு வந்துச்சு, இவனும் அவனும் வாசம் சரவணனும் அந்த மாதிரி ஒன்னா படிச்சவங்க. அதான் விஓஎஸ்பி. அதுதான் விஓஎஸ்பி. அந்த படத்துல கிஃப்ட் கொடுக்குறேன்ற பேர்ல இவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்குமா, கிஃப்ட் கொடுக்குறேன்ற பேர்ல அந்த பாக்ஸ் ஓப்பன் மூஞ்சில் பஞ்ச் அடிக்கும்ல, அது சந்தானத்துக்கு கொடுப்பான். அவன் ஒய்ஃபு இவன் வந்து நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு பிரிச்சாலும் மூக்கு அங்கேயே ஸ்டேஜ்லயே மூக்கு ரெண்டாயிரம். இவனுக்கு 2 பேரும் கை இப்படி தட்டிட்டு விளையாண்டு இருப்பானுங்க. அவன் ஒய்ஃபுக்கு அடிப்பட்டது வந்து வருத்தம் பண்ண மாட்டான். சரியான சீன் அதெல்லாம். ரைட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஆமாம், மேபி கேரளானால அங்கே ஊரில் இருக்க படம் தான் நடிக்கிறாங்க. இருக்கலாம். இதோ தாமிரபரணி. ஆமாம், ரசிகர் மன்றமா அப்படி ஒரு படம் வந்துச்சா? அதெல்லாம் தெரியாது ப்ரோ, ஊர் பேர் தெரியாத. இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சா? முதல்ல 25 May 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. யாருன்னே தெரியல. ஆமாம். இல்லை, அந்த ஒரு படம் தான் ப்ரோ அவங்க ரொம்ப நோட்டீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தானம் கூட லாஸ்ட்டாக நடித்த தமிழ் படம் நான் பார்த்தது எனக்கு வரைக்கும். இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. சட்டப்படி குற்றமா? ஆமாம், இதில் வந்துருந்தாங்க. கரெக்டு. சத்யராஜ் வந்து இந்த ரோல் பண்ணியிருப்பான். கரெக்டு. இவரெல்லாம் இருக்கார் போலையே, சைமன். ஆமாம்,
நான் இது பார்த்துருக்கேங்க, ரொம்ப பழைய படம். சட்டப்படி விக்ரம். பொன்னர் சங்கரா. ஆமாம், அதில் வந்து ஏதோ இந்த கேரக்டரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராணியா ஏதோ இதில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மந்திரி சபையில் இருக்கிறவங்க என்னென்னமோ இருக்கு, நிறைய இருக்குது ப்ரோ. மோஸ்ட்டாக அந்த கேரளா மூவிஸாக இருக்கும். தேசிங் ராஜாலேயே இருக்கிறாங்க. அதில் வந்து இதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ, ஒரு சாங்குக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஏதோ ஒரு சாங்குக்கு மட்டும் வர மாதிரி ஏதோ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இந்த சாங். ஓகே ஓகே ஓகே. இதோ நீங்கள் சொன்ன படம் வாசம் சார். அதே தான் அதுதான் வந்து அவங்க நான் லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த வாய்மை பாம்பு சட்டையா? பாம்பு சட்டை நான் பார்த்ததில்ல, வாய்மை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாபி சிம்மாவா? ஆமாம். யார் ஹீரோயின் பார்த்தீங்களா? கீர்த்தி சுரேஷ். ஆமாம், 2017 இப்படி படம் வந்துச்சா? எஸ். ஆனால் நான் பார்க்கலைங்க அது. பாம்பு சட்டை. மாரல் எத்திக்ஸ்னால எல்லா வேலையும் அவனால் வேலை பார்க்கவே முடியல. ஓ ஓகே ரைட்டு. கலாபக்காரன் படமா? அறியோடு இருக்குமே. கவுண்டமணிலாம் இருக்காரு ப்ரோ இதில், வாய்மை. அப்படி ஆமாம், இந்த படம் பார்த்தேன் ப்ரோ, ஞாபகம் இருக்குது. ஆனால் ரொம்ப பழைய படம்ல, அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. சாந்தனு படம் கரெக்டாக. இப்படி ஒன்று வந்ததே தெரியாது ப்ரோ. அதெல்லாம் எப்போயும் ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருந்துச்சு ப்ரோ. ஓடவும் இல்லை அந்த அளவுக்கு. என்னது, உமன் ஸ்டாண்ட்ஸ் அக்யூஸ்டு ஆஃப் ஹெல்பிங் ஹர் சன் அசாசினேட் பொலிட்டிஷியன். ஆமாம், நம்ம எடுத்துருக்காங்க. மாசுங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்தோம் நாங்கள். ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னத்த சொல்லன்னு எனக்கே தெரில. ஆனால் ஒன்றுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லான்ச் வேறு நிறையா இருக்குது. ஆமாம், ஃபோன் லான்ச்சஸ். இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் வந்து இன்னொரு 4-5 நாளில் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி X300 Ultra ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், இந்தியாவில் அஃபிஷியல் ரிலீஸு. நிறைய பேர் அந்த எஃப்இ கேட்டிருந்தீங்க, அதுவும் ரிலீஸ் ஆகுது. பட் அது எம்ஆர்பி பார்த்துட்டு எங்களுக்கே தலை சுற்றிருச்சு. ஆனால் 80Kக்கு வந்து விற்பாங்கன்றாங்க. 80K எக்ஸ்பெக்டட். ஆமாம், பட் ஆனால் 90யா 80யான்றது ரிலீஸ் ஆனதான் தெரியும். எப்படியும் டெலிகான்வெர்ட்டெல்லாம் சேர்த்து வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் ப்ரோ. அதுவும் ஆனால் அதுக்கு டெலிகான்வெர்ட்டர் தேவையே இல்லையே. ஏன்? நல்லா இருக்கும்ல, பார்க்க செம்மையாக இருக்குல்ல. அந்த டெலிகான்வெர்ட்டெல்லாம் மாட்டிட்டா ரொம்ப அப்படி ப்ரொஃபஷனலாக. என்ன டிஸ்போசபிள் இன்கம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்ல. இதை அப்போ இன்னுமேட்டும் மாற்றலாமா? என்னென்ன குப்பை காசு காசு குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு, அதுதானே கோட் அக்செப்டட். எனக்கே தெரில. சரி, ஆனால் X9 Ultra என்ன ரேட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அது சத்தியமாக விவோட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் எப்பயுமே விவோவோட அதிகமாக விற்று தான் அவனுக்கு பழக்கமே. ஏன்னா பேட்டரி பெருசாக இருக்கும் அவனோடது, அது ஒன்று. கேமரா சென்சாரும் எக்ஸ்ட்ரா வேறு, அதுவும் உண்டு. அதனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா இருக்கும் இவனோட. இவன் ஒரு 160னா ஒரு 170 வருவான். ஏன்னா ப்ரோ மாடலு அந்த X9 எல்லாமே அப்படி தானே வந்துச்சு. அதுதானே ஃபன்னு. X9 வேறு சொல்லிட்டு இருக்காங்க, ஆஃப்லைனில் போய் உடனே வாங்கிருங்க, 53 கிடைக்குது, இப்போயே வாங்கிடலாம், முடிஞ்ச அவ்வளோதான். இதுக்கும் ஒரு போஸ்ட் பார்த்தேன் ட்விட்டரில். ஐயோ, நீ வாங்க முட்டுனா அவ்வளோதான். பெஸ்ட் ஃபோன் X9 வாங்கிடுங்க ப்ரோ. இது பயங்கரமான ஒரு ஃபைண்டிங்காக இருக்கே ப்ரோ. இதை பார்த்தா எனக்கே பகீர்னு ஆகுது. ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு, கிரே ஹேர் வருது உங்களுக்கு அப்படின்னா உங்கள் பாடி வந்து கேன்சர் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் ஃபைட் பண்ணுதுன்னு அர்த்தமா. ஓ, இந்த செல் autonomous shutdown. True nature of gray hair is the mechanism that physically halts cell division to prevent a structural problem. அப்போ எங்கே இருக்கு உங்களுக்கு வருது இளநரை? அதான் ப்ரோ, இப்போ இளநரைலாம் ஒரு காலத்தில் ரொம்ப ரேர் இல்லை. இந்த ஜெனட்டிக்கலாகவே இதை பிரச்சனை இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு பீக்கில் இருக்கிறனால இஷ்டத்துக்கு வந்துடுது. அப்போ அவங்களுக்குலாம் ஃபைட் பண்ணல, சும்மா வருது. அதை தான் ப்ரோ சொல்கிறான். பாடியில் வந்து ஏதோ சில மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதை ஹால்ட் பண்ணுறதுக்காக மியூட்டேஷன்லாம் ஸ்டாப் ஆகுது, இந்த மாதிரி சொல்கிறான். செல் டிவிஷன்ஸ்லாம் தெரியல. இதை பார்த்த உடனே எனக்கு இப்போ இருக்குன்னா என்னடா இது பொசுக்குன்னு இப்படி இது எந்த அளவுக்குன்றது நம்ம ரிசர்ச் வேணா பண்ணி. யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவில் இருந்து சொல்லியிருக்காங்களாம். ஓகே, ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான மாதிரி நாங்களும் நிறைய கண்டுபிடிப்போம். சரி, LPDDR4 LPDDR4X தான் ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்மளே எப்பயோ பேசிட்டோமே. இப்போ திரும்பவும் LPDDR4 போட்டு ரேம்ல ஃபோன் கொண்டு வந்துருக்கானுங்க போவனுங்க லூஸ். இல்லை, சாம்சங் தான் அதை கில் பண்ணிட்டானாமே. அவன் கில் பண்ணிட்டான், வேற அவனும் விற்கிறானுங்கல்ல நிறைய பேர். அது குப்பையிலேருந்து எடுத்துன்னு வந்து திட்டு பாயிண்ட்ல இருக்கும். LPDDR4 ரேம்லாம் இப்போ லான்ச் பண்ணுறாங்க ப்ரீமியம் ஃபோனில். யார் நம்ம இவன் தான் இதுக்கு LPDDR4 ஆமே. CMF வரப்போகுது இல்லை, LPDDR4 இந்த ஃபோன் 3 ப்ரோவா என்ன வருது அதுக்கு வருதான். இது CMF ஃபோன் 3 ப்ரோல LPDDR4X ராமா? ஆமா, 4 இந்த 5 கிடையாது, 4 காசு கட்டி.
அதுதானே போட்டு கிழிச்சிட்டு இருந்தானுங்க. போன வாரமும் என்னமோ அதுக்கு சண்டை போட்டு இருந்தானுங்க. ஏன்னா 4X RAM கொண்டு வரான் அப்படின்னு. மோட்டோலையும் ஏதோ ஒரு ஃபோனில் 4X RAM வருதுங்க, ஏதோ பட்ஜெட் ஃபோனுக்கு 20,000 25,000 செக்மெண்ட்டில் வருது. இந்த வீடியோ செமையா இருக்கு. படிச்சு எல்லாம் பேக் தூக்கி போடுறாங்களா? கேட்ச் பிடிக்க கையில் குழந்தை பல்ல விளக்கிட்டு இருக்காங்களா? இங்க இருங்க. ஸ்கூல் பங்க் பண்ணுறவன் இந்த மாதிரி ஆயிட்டானாமா? இல்லை பேக்கை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தவன் ஆட்டோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போ இங்க இருங்க. கார் ரேஸ் ஓட்டிட்டு இருந்தவன் ஜல்லி அந்த மெஷின் சிமெண்ட் கலவை கலக்கிறான். இங்க இருங்க. டாக்டர் டிரைவ் விளாண்டது தப்பாடா. எகிரி கொஞ்சம் மண் வாரி போகிறோம். சரியான சிங்கு புறானா. பப்ஜி போட்டா யாரோ நீங்கெல்லாம் கண்டென்ட் கிரியேஷனோட உச்சத்தில் இருக்கீங்க. இங்க இருங்க. கிளாஸ் கட் பண்ணுறதுக்காக பேக் தூக்கி போட்டு வெளில போனோம். வேற மொழியில் போட்ட சேனல் வந்துருக்குதுங்க ட்விட்டரில். இங்க இருங்க. தோசை மாஸ்டர் ஆகிட்டான். மாஸ் அவ்வளோதான். தூங்கிட்டு இருக்கவன் ஆட்டோ டிரைவரா? சபாஸ். எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சிருக்கானா? எல்லாத்தையும் சிங் பண்ணி வச்சிருக்கீங்களேடா. அநியாயம். ஆனா கேஸ் இல்லாம தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கேஸ் இல்லாம வேர் அண்ட் டேர் கம்மியா இருக்கும். கரெக்ட். இல்ல இந்த ஃபோன் இந்த கலருக்கு நீங்க கேஸ் இல்லாம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நல்லது. இல்ல நல்லதுன்ற அது பொதுவாவே ஷீப் ஷிவாவா இருக்கும்போது கேஸ் இல்லாம யூஸ் பண்றது இன்னும் நல்லது. ஃப்ளெக்சிங். நாங்கலாம் துபாயில இருந்த காலத்துக்கு அதுதான் ஞாபகம் எனக்கு. அந்த துபாயில இருந்த காலத்துக்குன்னு இல்லை, எப்படி தெரியுமா சொல்லணும், அது வந்து அப்படியே ரிசம்பிளன்ஸ்ல நம்ம போடல. எப்படி தெரியுமா, நான்லாம் 12 mini யூஸ் பண்ணும்போது அப்படின்னு போட்டோன்னு வைங்க, எது பவர் பேங்கோட சுத்திட்டு இருப்பி அதுவா அப்படின்னு. இந்த பாரு தம்பி, அதெல்லாம் நீ கேட்க கூடாது, நான் 12 mini யூஸ் பண்ணதை பத்தி மட்டும் தான் பேசுறேன். போன மட்டும் பேத்தி. ஆமா, வேற எதெல்லாம் பள்ளிகள்லாம் கழிச்சு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா ப்ரோ, நிஜமாவே பெசல்ஸ் வந்து கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டான் ப்ரோ. ஆமா, நல்லா இருந்துச்சு. இதுல பாக்குறதுக்கு வந்து தரமான பெசல்லெஸ் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த லீக் டார்க் வால் கவர்ல வச்சினா அல்டிமேட்டா இருக்கும். அந்த லீக் பாத்து இது இந்த ஃபுல்லா எல்லாத்தையும் குவாட் பண்ணி பெசலே இல்லாத மாதிரி ஒரு மாயை கொண்டு வரானுங்க. நாலு பக்கம் கர்வ் ஆகுது. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடியே ப்ரோ ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோன்னா மேட் 30 ப்ரோ. மேட் 30 ப்ரோ டிஸ்ப்ளே பேர் வந்து செமையா இருக்கும். வாட்டர்ஃபால் டிஸ்ப்ளே. ஆமா, வாட்டர்ஃபால் டிஸ்ப்ளே. ஆமா, ஏன்னா இப்படி அது ஒரு அக்ரெசிவா இருக்கும் அந்த கர்வ். இவனுங்க ஸ்மூத் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஐபோனோட அந்த 6 அந்த டைமர் இருக்கு. பட் நீங்க சொல்ற அந்த ஹானர் ஓவேல வந்து இப்படி இருக்கும். பட்டன் வந்து எங்க இருக்கும்னா, பவர் பட்டன் இங்க இருக்கும். ஆமா, அது நீங்க அவ்வளவு ஈஸியா டச் பண்ண முடியாது, மிஸ்டச் ஆகாது. சைடுல இப்படி அது ஒரு லைன்ல வச்சிருப்பாங்க, ஒரே லைன் தான் இருக்கும். அந்த பவர் பட்டன் வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு செம்ம டிசைனிங், பிக் டிசைன். ஸோ அதான், அதனால நாங்க அப்பயே பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. சரி நீங்க பண்றீங்க அப்படின்னு போட்டா, அதுக்குள்ளார ஒருத்தன் வந்துட்டான், என்னடா இது அப்படின்னு இருந்தது. ஏன்னா அப்புறம் எதுக்கு இப்போ ஃபிளாட் டிஸ்பிளேக்கு போனாங்க அப்படின்னா, காஸ்ட் எல்லாம் ஏறி போச்சு. ஆப்பிளுக்கு வருத்தம் இல்ல, $2,500 அதை விற்கலாம். மற்ற யாராவது இப்போ $2,500 சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்குறாங்கல்ல X3 Ultra. அப்புறம் என்ன இப்போ பேசுங்க, பேசினா தானே. X3 Ultra பெஸ்ட் ஃபோன். இவர் வேற ரொம்ப பண்றாரு. பெஸ்ட் ஃபோன் பொழுதன்னைக்கும் சொல்லி நம்மளை வேற காலி பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா, இல்லை பேக்கெட்ல வச்சிங்க எங்க அது வந்து லெஜண்ட். எஸ், இது என்ன ஸ்டைலு, அவர் கலரை பாரியா, அவர் கலரை பாரியா, அவர் ஸ்பீக்கரை பாரியா. இது வேற அந்த குட்டி ஹெட்ஃபோன் வேற 2.5 mm. காப்பிரைட் தரக்கூடாதுல்ல. குளிக்கும் போது பாத்ரூம் வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். கரெக்டா? எப்படி மாஸ் அப்படிதான். அவ்வளோதான், இப்படி க்ளோஸ் பண்ணோமா, லாக் ஆச்சா, உரமா தூக்கி வச்சோமா, 4 நாள் 5 நாள் 6 நாள் 1 நாள் சார்ஜ் போட்டால் போதும். எனக்கு தெரிஞ்சு வாரம் ஒருக்கு சார்ஜ் போட்டால் போதும், வாட்ச் மாதிரி வேலை செய்யுது. ஆமாம், ஸ்மார்ட் வாட்சை விட நல்லா இருக்கு பேட்டரி லைஃப்.
அதுவும் பிஎஸ்என்எல் சிம்ல அங்க நிக்கிறான் அவன். அதனால தான் எனக்கு அது வந்து ஒரு சந்தேகம். நீங்களும் யாராவது வந்து பிஎஸ்என்எல் வந்து 2Gக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஆனா நிறைய பேர் 4G ஆஃப் பண்ணில யூஸ் பண்றாங்க. நல்லா இல்ல ப்ரோ, நான் யூஸ் பண்றதே ஒரு சிம், அதுவும் பிஎஸ்என்எல். அதை நான் 2G ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன், பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு. ஆமா, அதுல ஆப்ஷன் இருக்கும்ல இப்போ போன்ல யூஸ் 2G it won't be stable னு வரும் கீழ. நிறைய ஃபோன் வந்து டார்ச்சர் ப்ரோ. என்ன ஆகுதுன்னா எல்லா ஃபோன்லயும் வந்து 4G 5G தான் இருக்கு, அப்படின்னா 5G தான் இருக்கு. ஆமா, 2G ஒன்லி அது இருக்கவே மாட்டேங்குது. அது இல்ல, அதான் ஒரு சில போன்ஸ்ல அதை டாகிள் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறான். யூஸ் இவன் சுத்தமா தர மாட்டானே. நாட் செக்யூர், சேஃப் இல்ல, 2G யூஸ் பண்ணாத அப்படின்னு அதுல காட்டுற பயப்படுது. நாட் செக்யூர் நம்ம எல்லாத்துலயும் அப்படியே கூட ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி தான். அப்படிதாங்க வருது. ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல எல்லாம் செக் பண்ணினா 2G யூஸ் பண்ணாத, ஆப்ஷன் தரேன் ஆனா யூஸ் பண்ணாத அப்படின்றான். இவன்ல எப்படி தெரியுமா இருக்கும், மொபைல் சர்வீஸ் போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுல வந்து மொபைல் டேட்டா ஆப்ஷன் சொல்ல போனா இங்க வரைக்கும் ஒளிச்சு வச்சிருப்பான். ஆமா, 2Gன்னு ஆப்ஷனே இல்லையா? நீங்க மாடர்ன் போனுங்க என்ன 5G 4G மட்டும் தான் யூஎஸ்ல 2G கிடையாது. அப்புறம் எதுக்கு உனக்கு 2G? அந்த ஃபோன் தான் உனக்கு 5G ஆட்டோ, 5G ஆன், 4G. 5G ஆட்டோ. சரி, நான் ஆட்டோவே ஓட்டிக்கிறேன். ஆமா ஆமா, இப்போ பொறுமையா லாரி ஐபோன் யூஸ் பண்ண தகுதி வேணும் அப்படின்ற மாதிரி தான் 5G ரீசார்ஜ் 5G இருக்கணும். ஆமா, இல்லாட்டி 4G ஆவது ரீசார்ஜ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டானே. கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ், ஆனா பரவாயில்லைங்க. எலிட் லைஃப்ல இதெல்லாம் சாதாரணங்க. சொல்லுங்க, சீவா வாழ்றது எவ்வளோ கஷ்டம். இல்ல ப்ரோ, இங்க பாத்தீங்களா தண்ணி ஓடுதா? இல்ல ஐகான்ஸ் மேல வந்து இப்போ நான் இப்படி வச்சிருக்கேனா தெரியுதா? இது அந்த காம்பஸ் மூவ் ஆகுமே அந்த மாதிரி. சைடுல வந்து அந்த அது கிரேடியன்ட் ஃபினிஷ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, இங்க இருங்க சைடுல. ஓகே ஓகே, ஓகே, தெரியுது. இப்படி சாச்சனமா இருக்கு, வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். அதான் சாச்சனமா தெரியுது. ஆமா, இதை சொல்லி போட்டுட்டு இருந்தானுங்க முன்னாடி வந்த புதுசுல போட்டுருந்தாங்க. ரிஃப்ளெக்ஷன்லாம் வருது பாத்தியா? அதனால தான் அந்த 12 சீரிஸ் 13 14 சீரிஸ்லாம் பேட்டரி குடிக்கும். ஜிபியூ 100% ரன் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு இந்த யூஏல காட்டுறதுக்கு? டே யாருண்ணா நீ? இப்போ இருக்கு. இது நல்லா இருக்கு. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். இந்த ஃபோனுக்கு நல்லா இருக்கு. ஆமா, அழகா இருக்கு ப்ரோ. இது ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கு ப்ரோ. ஸ்மூத்தாவும் இருக்குல்ல? இல்ல, ஒரு பழைய 12 13ல பண்ணனா ஒரு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். ஆமா, கண்டிப்பா ஆகும். அதான் சொல்கிறோம்ல, ஆப்டிமைஸ் ஃபார் த நியூ ஜென் ஃபோன். அவ்வளோதான். 16 ப்ரோ மேக்ஸே தானே இருக்குதுங்க நம்ம சுடுறது. அவனே அதான் சொன்னான். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நிஜமா? எஸ், ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஐகான்ஸ், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். அதுவும் ஃப்ராஸ்டட் டிரான்ஸ்பரண்ட். அந்த இது நினைப்பாங்க இவனுங்க ஒரு ஐஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளை சாகடிக்கிறாங்கடா. வாங்கினதை வாங்கிட்டு திரும்ப ஸ்டாண்டில் மாட்டுற வரைக்கும் இதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டில் மாட்டினா அதை மதிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்டால் அதெல்லாம் கேட்காதீங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன வேணும்? அப்படிதான் அந்த 14 ப்ரோ மேக்ஸ் பத்தி எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. அதை வந்து கண்டிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஐயோ, அதை யூஸ் பண்ணும்போது என்ன சீனு நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆமா, நம்ம சுடர்கிட்ட கேட்போம். வெல்ட் அடிக்க கொடுத்துருக்கோம், இன்னும் வரல. ஸ்டோரேஜ் வெல்ட் அடிக்கிறதுக்கு என்னன்னா 14 ப்ரோ மேக்ஸ் 1 TB மாத்த போறேன். அதெல்லாம் பண்ண மாட்டான். நீங்க வருவீங்கன்னு தெரியும், சொல்லியிருக்கேன். அதான் 1 TB மாத்துறதுக்காக சொல்லியிருக்கேன் ப்ரோஸ். ஏன்னா எனக்கு வந்து பர்சனல் யூஸ்க்கு சோஷியல் மீடியாவுக்கு எனக்கு எதுமோ அது போதும் அப்படின்னு. ஆமா, எனக்கு வந்து லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்து வேணும். இதை வந்து வீடியோக்கு வச்சிருவோம். 17 ப்ரோ மேக்ஸை 14 ப்ரோ மேக்ஸை ஒரு ஐஃபோனா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நாங்கள் 14 ப்ரோ மேக்ஸில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி மாற்ற சொல்லிட்டோம். ஸ்டோரேஜ் அப்கிரேட். ஆமாம், 1 TB போடுறோம். போயிட்டா என்ன ஆகும்னா 5000 rupees சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படின்னா, ஆமா ப்ரோ 5000 சம்திங். ஆமா, அந்த ரேஞ்ச். சோ அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அதுக்காக பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் நல்லா இருக்கா இல்லையா தெளிவா சொல்றோம். ஆமா, ஏன்னா நிறைய பேர் 128 GB வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பாத்தீங்களா, வெல்டிங் சாலரிங்லாம் வெல்ட் பண்ணுது. இதத்தான் அன்னைக்கே சொன்னோம். நிறைய பேர் ஆப்பிள் ஏர் கேட்டிருந்தீங்க, கட்டிங் போட்டு சிம்ட். ஆனாலும் மனசாட்சியே இல்லைல்ல. சரி, ட்ரில் போடுறதுக்கு ஏதாவது பிட் இருந்ததுன்னா அடுத்து சாலரி ட்ரில் போட முடியாது, உள்ள காம்பனன்ட் வைக்க முடியாது, இடம் இல்லைங்க. ஹெட்ஃபோன்ஸ் வைப்போம் ப்ரோ. அவ்வளவுதான். சூப்பர் தான், ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலி தான். ஏரியால வெடிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். மாடிக்கு போனா கிராக்கர் போட்டோஸ் எடுக்கலாம். வரீங்களா? எடுப்போமா? வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. ஃபோன்ஸோட பொட்டன்ஷியல் நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். ரைட்டு, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.